ஏதோ படத்தை இயக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா? எண்ணம் இல்லை, ஆ. இல்லவே இல்லை. ம். ஆஹா, ஆக்டிங் தான். லீட் ரோல்ஸ் பண்ணணும். லீடுனாலும் எனக்கான முக்கியம் இருக்கிற ரோல் கதாபாத்திரம். டெஃபினட்டாக பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஸோ பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வந்தாலும் ஒரு அப்பாக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்கும். அப்பா ஒரு ஒரு மெயினாக அந்த அப்பா தான் மெயினாக இருப்பார், அப்பாவை சார்ந்த அம்மா இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். மெனி ஃபில்ம்ஸ் அப்படி தான் சார் ஆகிடும், மெனி ஃபில்ம்ஸ் அப்படி தான் ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு வந்து எப்படின்னா, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் நம்ம ஆரம்பத்திலே பேசின மாதிரி அவங்களுக்கான ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த அந்த இன்னும் கொஞ்சம் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ரோல்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஹலோ ஹலோ மேடம், ஹீரோயினோட அம்மா, ஒரு ஹீரோவோட அம்மா இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு அத்தை கேரக்டர், அந்த மாதிரி தான் வருது கால்ஸு. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்டு பர்டிகுலராக நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப்போ அது இருக்காங்க படத்தில் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க. அதனால் ரோல்ஸை கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. நீ தான் வேணும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படி தான் வருது கால்ஸ். நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இந்த ரோல் நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படி தான் வருது முக்கியமாக. பட் அதுக்கேற்ற எனக்கான ஒரு ஒரு சேலஞ்சிங்கான இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரோல்ஸ், பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வரும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு பெரிய இப்போ ரஜினி சார் படங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அதில் நான் ஸ்டண்டெல்லாம் பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் அதில் ஒரு நல்ல அதில் ஒரு ஒரு நெகட்டிவ் கேரக்டராக கூட பண்ணலாம். த்ரூ அவுட் ஒரு கேரக்டர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அதில் ஒரு பாசிட்டிவ் கேரக்டராகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கேரக்டராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி பலவிதமான கேரக்டர்ஸ் கொஞ்சம் க்ரியேட்டிவாக எழுதப்படலையோன்னு தோணுது. நிறைய எழுதப்படலான்னு தோணுது. ஒரு லிமிட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆனால் மென்னுக்கு யோசிக்கிறாங்க. பல ஜெயிலர் ஆகட்டும், கூலி ஆகட்டும், அங்கே ஆகட்டும் இறக்கி விடுறாங்க. ஒரு 10-15 மேல் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஸ்கிரிப்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் லிமிட்டடாக இருப்பாங்க. அவ்வளோதான் அங்கே க்ரியேட்டிவிட்டி ஒர்க் ஆகுது. ஸோ இன்னும் கூட சேலஞ்சிங்காக எழுதுனா நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். பட் எனக்கு வந்து நான் நிறையா முக்கியமாக முதன்மையாக இருந்து, முதன்மைனா செகண்ட் முதன்மையாக கூட இருக்கலாம், விமன் மெயினாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் நிறைய அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது. அதில் பல விதங்கள் இருக்குது. அந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஆசை இருக்குது.